ஸ்ரீ தாமிரபரணி மாஹாத்மியம் முடிவுரை. இப்போது சொற்பொழிவை முடிக்கவிருந்த சங்க முனிவர் மன்னர் வீரசேனரிடம் கூறினார். ஸ்ரீ தாமிரபரணி மாஹாத்மியம் குறித்து எனக்கு தெரிந்த அனைத்தையும் நான் தங்களிடம் கூறினேன். நீங்கள் உண்மையிலேயே அதிர்ஷ்டசாலி மற்றும் ஆசீர்வதிக்கப்பட்டவர். நீங்கள் ஏராளமான தட்சிணையுடன் 100 யாகங்களை செய்துள்ளீர்கள். அனைத்து தீர்த்தங்களிலும் நீராடியுள்ளீர்கள். தாமிரபரணி நதியின் கரையில் 7 கோடி மகா மந்திரங்களையும் ஜபித்துள்ளீர்கள். சங்க முனிவர், அகஸ்திய மாமுனிவர், தாமிரபரணி, ஆதிலக்ஷ்மி மற்றும் ஹரிஹரர், நாதம்புஜம் ஆகியோரின் அழகான ஸ்தோத்திரத்துடன் முடித்தார். மன்னர் வீரசேனன் சங்க முனிவரின் மீது ரத்தினங்கள், தங்க மலர்கள் மற்றும் முத்துக்களை பொழிந்து ஸ்தோத்திரங்களை ஓதினார். கடல் வரை உள்ள அனைத்து தீர்த்தங்களிலும் நீராடி தேவதைகளை வணங்கி ஸ்ரீதேவியின் அருமையான அருளை பெற்றார். அகஸ்திய மாமுனிவரையும் அவரது துணைவி தேவி லோபாமுத்ராவையும் வணங்கினார். குரு சங்கரரிடம் விடை பெற்று தங்க விமானத்தில் ஏறினார். பாண்டிய நாட்டில் உள்ள பல்வேறு திருத்தலங்கள், காவிரி நதி, துங்கபத்ரா நதி, கிருஷ்ணவேணி நதி, ஸ்ரீசைலம், வெங்கடாச்சலம், கோகர்ணம், கோதாவரி நதி, விந்தியங்கள், ரேவா, கங்கா, சரயு, புஷ்கலா, பத்ரா மற்றும் ஷராவதி மற்றும் பல நகரங்கள் மற்றும் நகரங்களை தனது மனைவிக்கு காட்டினார். இமயமலையில் உள்ள கௌரி மற்றும் சிவபெருமானை வழிபட்டு கிம்புருஷ வருஷம் வழியாக சென்று தனது தலைநகரை அடைந்தார். தாமிரபரணியின் மகிமையை தியானித்து 3000 ஆண்டுகள் பூமியை ஆட்சி செய்தார். பின்னர் தனது மகனிடம் ஆட்சியை ஒப்படைத்து உச்ச ராஜ்யத்தை அடைந்தார். நைமிசாரண்யத்தில் சௌனகர் மற்றும் பிற முனிவர்களுடன் சூத பௌராணிகர் ஆற்றிய உரையை வியாசமா முனிவர் எனக்கும் சுகருக்கும் கற்பித்ததை நான் தங்களுக்கு கூறிவிட்டேன். தேவி தாமிரபரணி தன்னை வழிபடுபவர்களுக்கு நித்திய மோட்சத்தை வழங்குகிறார் என்பதில் ஐயமில்லை. காலை பொழுதில் தன்னை குறித்து தியானிப்பவர் வறுமை, நோய் மற்றும் அனைத்து துக்கங்களிலிருந்தும் விடுபடுவார். இந்த புனித நூலை படித்து கேட்பவர்கள் அனைத்து பாவங்களிலிருந்தும் விடுபட்டு சிவசாயுஜ்யத்தை அடைவார்கள். இந்த கதையை பக்தியுடன் கேட்பவர்கள் தங்கள் அனைத்து ஆசைகளையும் நிறைவேற்றிக் கொள்வார்கள். மகன்கள், செல்வம், நீண்ட ஆயுள், கல்வி, கெட்ட கனவுகள், பாவங்கள், நோய்கள், எதிரிகள், அரவங்கள், பூதங்கள் போன்றவற்றின் பயத்திலிருந்து விடுதலை பெறுவார்கள். கயையில் ஸ்ராத்தத்தை போலவே பித்ருக்கள் திருப்தி அடைவார்கள். பிராமணர்கள் தாங்களாகவே அவர்களிடம் வந்து ஆசீர்வதிப்பார்கள். இந்த புத்தகத்தை படிப்பவர் பகவான் ஸ்ரீ மகாவிஷ்ணு, சிவபெருமான் மற்றும் பிரம்மதேவரின் ஆசிகளை பெறுகிறார்கள். இந்த புத்தகம் படிக்கப்படும் இடத்தில் அகஸ்திய மாமுனிவர் தாமாகவே வீற்றிருக்கிறார். ஸ்ரீ தாமிரபரணி தீர்த்த மகாத்மியம் இனிதே நிறைவடைந்தது.